அந்த அப்படி என்றால் எந்த அடிமையை தான் நீங்கள் தத்தெடுப்பீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். இதுவரை கூறப்பட்ட அடிமைகள் எல்லாம் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்றால், என்னுடைய சொத்து அவர்களுக்கு வேண்டாம் என்று கூறுவதுதான் அது போன்ற எஜமானன் துரோகம் செயல் ஆகும். சரியா? எப்படின்னா, என்னுடைய சொத்து அவர்களுக்கு வேண்டாம் என்று கூறுவதுதான் அது போன்ற எஜமான் துரோகம், தேவ துரோகம் செயலாகும். அந்த துரோக செயல் மூலம் சொத்து வேண்டாம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அடுத்து வரக்கூடிய அடிமைதான் எனக்கு ஏற்புடைய வகையினர். இதுவரை நாம் பார்த்தெல்லாம் எல்லாம் துரோகம், எஜமானனுக்கு துரோகம், கடவுளுக்கு துரோகம் செய்து வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்தோம். சரியா? இப்போ வரக்கூடிய அடிமையை இனி சொல்ல போகிறார். அடுத்து வரக்கூடிய அடிமைதான் எனக்கு ஏற்புடைய வகையினர் ஆவார்கள். அவர்கள் யார் என்றால், தங்களுக்கு கட்டளையிட்ட பணியை செய்பவர்களாக மட்டும் இல்லாமல், எதிரி தம்முடைய ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் போது பாருங்க, இந்த பிரேசலாட் சொல்கிறவங்கெல்லாம் அது பெந்தகோஸ்து பாட்டு பாடுவாங்க, பிரேசலாட் சொல்லுவாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் செய்வார்கள். இவர்களெல்லாம் நாம் திருச்சபை விட்டு வெளியேறிவிட்டார்கள். கேனன் லா 1364. அப்போ அதுபடி எக்ஸ்கம்யூனிகேட்டட். யோவான் 10:12 எடுத்து வச்சுக்க. அப்போ தம்முடைய ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் போது நல்ல ஆயனாக செயல்பட்டு இந்த ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பவர் மட்டுமல்லாமல், அந்த எதிரியையே எனக்காக கொலை செய்யவும் தயாராக இருக்கும் அடிமை. பாருங்க, கொஞ்சம் நீளமான சென்டென்ஸு சொல்கிறேன். எதிரியை கொலை செய்ய, இப்போ நான் சொன்னேன் மகனை கொலை செய்ய என்றால் திருச்சபையை கொலை செய்தல். அப்போ எதிரியை கொலை செய்தல்னா அவங்களுடைய போதனையை கொலை செய்தல். எதிரியை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு நாம் விளக்கம் தந்து அவர்களை மாற்றி நற்கருணை ஏற்றுக்கொள்ள வைத்தால் நாம் எதிரியை கொன்றுவிட்டோம். உறவாடி பகையை கெடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா? அதுபோன்றுதான் கிட்டத்தட்ட இந்த இடம். இங்கே கொலை என்றால் என்ன என்றால், அவர்களுடைய கோட்பாடுகளை நாம் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்றால் புரிதல் உருவாக்க வேண்டும். அப்போ இந்த சிதறடிக்கப்பட்ட ஆடுகளுக்கு நாம் புரிதல் கொண்டு வர வேண்டும். அதான் நல்ல ஆயனுடைய கடமை. நாம் ஒரு நல்ல ஆயனாக செயல்பட்டால் என்ன செய்கிறோம் என்றால், நாம் கடவுளிடத்தில் நமக்கு அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறோம். அதுபோன்று அன்பு இருக்கிறது என்று வெளிப்படுத்தும் செயல் என்பது அவரிடம் உறவு கேட்கும் செயலாக மாறுகிறது. அந்த கேட்கும் செயலை நாம் செய்ததும் நம்மை தேர்ந்தெடுப்பார். சரியா? அதனால் அதை இந்த சிதறடிப்பது எல்லாம் யோவான் 10:12 வாசிப்போம். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடிப்போவர். பாருங்க, கூலிக்கு மேய்ப்பவர். இப்போ நம்ம அடிமை ஓமையில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ 2 விதமான அடிமை இருக்கிறார். ஒன்று கூலி அப்படின்னா என்னன்னா, கடமையே, அதாவது நான் அடிமை ஆயிட்டேன், இன்னும் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு கடமைக்காக ஆடுகளை மேய்க்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் எஜமானனுக்காக, இந்த ஆடுகளுக்கு மூலமாக நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்ற அந்த பொறுப்புணர்வோடு மந்தையை மேய்ப்பவர். அப்போ இந்த பொறுப்புணர்வு இல்லாமல் மேய்ப்பவர் தான் கூலிக்கு மேய்ப்பவர். அப்படி பார்க்க வேண்டும். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் 1000 அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. அதான் சொந்த ஆளாக அவரை பார்க்கல. ஏதோ கடவுளுடைய பிரச்சனை தானே இது, நமக்குள்ள பிரச்சனை இல்லை என்று யார் நினைக்கிறார்களோ ஆயர்களில், அதாவது குருமார்களுக்கிடையே அதுபோன்று டீல் பண்ணக்கூடியவர்கள். அதாவது அந்த கடைசி திருச்சபை சட்டத்தை எடுத்தால் அது என்ன சொல்லியிருக்கணும், பிரதான முக்கியம் என்பது அந்த ஆன்மாக்களின் மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா? அதை நோக்கமாக கொண்டு செயல்படாத
குருக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எந்த ஆபத்து வந்தால் நமக்கு என்னையா, நமக்கு பொழப்பு வந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பிரசங்கத்தை வச்சு ஓட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேசலாக சொன்னால் என்ன தப்பு, அது செஞ்சால் என்ன தப்பு, இது செஞ்சால் என்ன தப்பு, ராடிக்கல் தாட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஆடுகளுக்கு ஆபத்தில் முடிகிறதா இல்லையா என்றெல்லாம் கவலைப்படாமல், அதான் மீட்பு கிடைக்காத நிலை வந்துவிடுமோ என்றெல்லாம் கவலைப்படாமல், எதையாவது செஞ்சுட்டு போ, அது சட்டப்படி இருந்தால் சரி, எனக்கு பகை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லாமல் வந்தால் சரி அப்படின்னு இருக்கக்கூடிய குருக்களும் இருக்கிறார்கள். இல்லை ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் என்ற ஆவலில் அந்த என்னென்னலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சிரத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருக்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி அது பொதுநிலையினருக்கும் அது போன்ற கடமை இருக்கிறது. என்னென்னா, திருச்சபை வளர்வதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுநிலையினர். இன்னொரு குரூப் என்னென்னா, இந்த இதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, ஞானஸ்தானம், புது நன்மை, கல்யாணம், இதுக்கெல்லாம் போய் ஃபாதர்கிட்ட போக வேண்டியிருக்கு, அதுக்காக அந்த ஞாயிற்றுலாம் சும்மா தலையை மட்டும் காட்டுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொதுநிலையினர். இவர்கள்லாம் யாருன்னா, கூலிக்காக மேய்ப்பவர்கள், கூலிக்காக பணி செய்பவர்கள். அவங்கெல்லாம் அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க பிரச்சனை வந்துச்சுன்னா. அதை வரமாட்டாங்க. பொதுநிலையினர் வரமாட்டாங்க. ஆயர்கள் குருக்கள் கொடுத்து ஓடிடுவார்னா என்னன்னா, கண்டித்து கேட்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு பிரைஸ் எல்லாட்டும் எடுத்துக்குவோம். இது தப்புன்னு தெரிஞ்சாலும் உடனே போய் அங்கே கேட்க முடியாது. அவர்கள் உடனே இவர்களை மதிக்காமல் போய் செயல்பட ஆரம்பிச்சு விடுவார்கள். ஆனால் அந்த மதிப்பு போய்விடுமே என்ற ஒரு அச்சம் வரும். நம்ம திருத்தந்தையை பாருங்கள், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது தானே, வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2வது நாள் 3வது நாளே அது செய்யக்கூடாதுன்னு ஊரே எல்லாம் உலகத்தையே பகைச்சிக்கிற மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரிசையாக. ஏன்னா அவர் பயப்படலை. அவர் எப்படி இருந்தார், சொந்த ஆடுகள் என்று நினைத்து, இந்த ஆடுகள் மீட்பை இழந்து விடக்கூடாது என்று நினைத்து செயல்பட்டதை பார்த்தோம். அதுபோன்று மற்ற குருக்களும் செயல்படலாம். இதுபோன்று திருத்தந்தை சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையிலாவது அதே தைரியத்துடன் செயல்பட்டால் ஒவ்வொரு பங்கையும் திருத்தலாம். அதனால் இந்த விட்டு விட்டு ஓடுவது என்றால், சரி நம்ம ஏன் அந்த நேரத்தில் ஏதாவது பேசிட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டு எதை தலையாட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்பவர்கள் தான் விட்டு விட்டு ஓடுவது. லிட்ரலாக விட்டு ஓடுறதில்லை. விட்டு ஓடுறதுன்னா அவங்களை காப்பாற்றும் செயலை விட்டு விலகி நிற்பது, அப்படி பார்க்க வேண்டும்.